ஹாய், டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம். இன்றைய வெயிட் லாஸ் கிட்டுக்குள்ள கேள்வி. சார், நான் ரொம்ப பிஸி சார். எனக்கெலாம் இந்த காலைல சாப்பிட்ட உடனே ஃபேட் பர்னர் சாப்பிட்றது, மதியம் கேப்சூல் சாப்பிட்றதுலாம் முடியாது. எல்லாம் மொத்தமாக நைட் எடுக்கலாமா? காலையிலையும் எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் நான் எப்படி எடையை குறைக்கிறது? ஸோ இந்த மாதிரியான நபர்களை டார்கெட் பண்ணி தான் இப்போதைக்கு நிறைய ஆப்ரேஷன், லிப்போசெக்ஷன்ற மாதிரியான சிகிச்சைகள்லாம் பண்ணி உடம்பை இயற்கையாக ஆரோக்கியமாக குறைக்காமல் தற்காலிகமாக சதையை அறுத்து ஒரு அவுட்டரில் இமேஜில் உடம்பு குறைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதங்களில் அளவுக்கு அதிகமான பாதிப்புகள், உள்ளுறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு சரி பண்ணுறன்ற பேரில் அட்மிட் ஆகி வேலை கெட்டு, பொருளாதாரம் கெட்டு, இழந்த எடையை விட பல மடங்கு எடை அதிகமாகிற சூழல் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது போன்ற நபர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நம்ம ஏகே பாரம்பரியம் வெயிட் லாஸ் கிட்ட எடுக்கிறதுக்கு அவர்களுடைய வாழ்வியலை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஏன்னா ஆரோக்கியமான உடல் எடை குறைப்புங்கிறதுக்கு கொஞ்சம் அக்கறை காட்ட தான் செய்யணும். எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பிடிச்சது கிடைக்கும்னு கேட்டால் நான் படிக்கவே மாட்டேன், ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாமான்னு கேட்குற மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இல்லை. அதனால் கொஞ்சம் அதுக்கான ஆரோக்கியத்தை புரிய வைங்க. அவ்வளோ பிஸியான நபர்களாக அவங்க இருந்தால் கூட உடம்பு கெட்டுச்சுன்னா, ஹார்ட்டில் அட்டாக் வந்துச்சுன்னா, ஃபேட்டி லிவர் ஆச்சுதுன்னா, இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நீங்கள் பண்ணுற பிஸியான வேலையை பார்க்க முடியுமா? இல்லை அவ்வளோ பிஸியாக நேரத்தை கெடுத்து சம்பாத்தியம் பண்ண காசை தான் சேர்த்து வைக்க முடியுமான்றதை ஃபஸ்ட் புரிய வைங்க. ஏன்னா ஒரு எடையை குறைக்கணுன்ற பட்சத்தில் இரவு உணவை 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லை சார், நான் 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னா அதுக்கு எடையை குறைக்கணுன்ற ஆசைப்படக்கூடாது. அவ்வளோதானே. ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைன்ற மாதிரியான இது தப்பாக போயிடும். அதனால் தெளிவாக புரிய வைங்க. ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு எவ்வளோ முக்கியம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் சுற்றுறவங்க எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, எவ்வளவு பொருட்செலவு அவங்களுக்கு ஏற்படுது, எவ்வளோ மன உளைச்சலால் பாதிக்கப்படுறாங்க, உடல் பிரச்சனை மாறி மனப்பிரச்சனையால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே காலையில் எந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ண வைக்கிறது தான் ஜேகே பாரம்பரியாவினுடைய நோக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே சின்ன வாக்கிங் பண்ணுறதுக்கு வெளியில் வாக்கிங் பண்ண முடியலையா, வீட்டுக்குள்ளே 8 மாதிரி 10 நிமிஷம் நடக்க சொல்லுங்கள். 8 மணிக்கு எந்திக்கிற நபர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் 6 மணிக்கு எந்திரிச்சா 2 மணி நேரம் கிடைக்குது. அப்போ எல்லா வாழ்க்கையில் அவர் அன்றைய நாள் முழுக்க அவருக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டே இருக்குது எல்லா செயலும் செய்கிறதுக்கு. அப்போது நம்மளுடைய கிட்டில் உள்ள பொருட்களை என்ன கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணுமா? ஜஸ்ட்டு வெந்நீரில் கலந்து குடிக்கணும். அவசரத்துக்கு போகிற இடத்துல வெந்நீர் கிடைக்கலையா, தண்ணீரில் கலந்து குடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏதாவது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கேப்சூல் 2 மாத்திரை வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு மதியம் மறந்து போயிருதா? நினைவு இருக்கிற 2 நேரம் எப்போனாலும் எடுத்துக்கலாம். காலையில் 2, மாலை 2 கூட எடுத்துக்கலாம். உணவுக்கு முன்பின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது போன்ற ஆலோசனை